எப்படி ஒன்று அறுத்து பழியிட்டுதாக கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வாப்பா வந்து கேட்டா எப்படிக்கும் அட்டே உடனே நான் கனவு கண்டு வைக்கிறேன் உன்னை அறுத்து வாப்பா உங்களுக்கு மென்டல் ஆண்டு கேட்போமா இல்லையா, உங்களுக்கு தலை சரி இல்லையா, என்ன திடீர்னு என்ன அறுத்து பழியிட போகிறோம் கொல்ல போகிறீங்க அப்படி சொல்லலை. பாருங்கள் எவ்வளோ ஒரு தாய் அந்த பிள்ளையை வளர்த்திக்கிறது தான் முக்கியம். இது தகப்பன் இல்லாத நேரத்தில் ஒரு தாய் எப்படி அந்த பிள்ளையை வளர்த்திக்கிறது பாருங்கள். அப்போ மகன் சொல்கிறான், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக்க ஃபந்துர் மாதா தரா. வாப்பாவை பார்க்க யா அபத்தி. பாருங்க அவடத்தில் மகன் எப்படி வாப்பாவை கூப்பிடுறான், யா அபத்தி. வாப்பா நல்ல விஷயமா சொல்கிறாரு, யா புனைய என்ன அருமை மகனே. வாப்பாட்டுக்கு வாப்பா மகன்ட்டு எப்படி பதில் வரணும், அப்படியே மாடு என்று வரல, கழுதை என்று வரல, யா அபத்தி என் அருமை. அபுனண்டா வேறு, அபி என்றா வேறு, அபத்தி என்று சொன்னால் அரபுல மிகவும் நெருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, என் அருமை தகப்பனே தந்தையே. யா அபத்தி இஃப் அல் மா துமர், நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் என்னை ஒரு பொறுமையாளர்கள் ஒருவனாக காணுவீங்க. பாருங்கள் இந்த உம்மா தகப்பன் இல்லாத நேரத்தில் எப்படி அகீதாவோட அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறார். ஹாஜரா அம்மையார் அவர்கள் புள்ள சொல்லலை போய்த்து நான் உம்மா கிட்ட போய் கேட்டுட்டு வாரம் வாப்பா கொஞ்சம் வெறிங்கன்னு சொல்லலை. அல்லாட கட்டளை வேறு, ஒரு நபி வேறு என்றாலும் அந்த புள்ள என்ன சொல்லுது, வாப்பாக்கு திருப்ப ரிப்ளை கொடுக்குறா, யா அபத்தி என் அருமை தந்தையே, இஃப் அல் மா துமர், உங்களுக்கு எது கட்டளையாக இருக்குதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்க. சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், பொறுமையாளர்களாக ஒருவரை நீங்கள் காணுவீங்கன்னு சொல்கிறாங்க. இதில் கூட பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்டா, இது ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை இப்படி. இன்றைக்கு சில வீட்டுகளில் கீரியும் பாம்பாகத்தான் இருக்குது, எந்த நேரமும் சண்டை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எந்த நேரம் சண்டை வரத்தான் ஆகணும். சில விஷயங்களில் சண்டை இல்லாட்டி அந்த குடும்ப வாழ்க்கையில் இனிமேயும் இல்லை. ஆனால் சில சண்டைகள் இருக்குது, அது தீர்க்க முடியாத சில சண்டைகள். நாங்கள் தீர்த்து கொள்ளவும் தெரியாமலுக்கு இன்றைக்கு நடு சந்திக்கு வந்து நிற்கிது. இதில் பாதிக்கப்பட்ட யாருன்னு சொன்னால் குழந்தைகள். அந்த அடிப்படையில் பாருங்கள், நாங்கள் முதலாவது பிள்ளைகளுக்கு துவா கேட்குறான்னு பாருங்கள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கும் போது முதலாவது நாங்கள் 2 பேர் இந்த நிக்காஹ் மஜ்லிஸில் வச்சு எல்லாரும் ஒரு துவாவை சொல்லி கொடுப்பாங்க. பாரக்கல்லாஹு லக்க வபாரக அலைக்க வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், உங்கள் மீது அல்லாஹ் அருள் செய்யணும், பரக்கத் செய்யணும். வபாரக அலைக்க உங்கள் 2 பேருக்கும் வபாரக அலை வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், நீங்கள் 2 பேரும் இணையிறீங்களே இதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்துக்களை செய்யணும்னு நாங்கள் துவா செய்கிறோம். செஞ்சுட்டு திருமணம் ஆகினத்துக்கு பிறகு நாம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்குள்ள கூட ஒரு துவாவை நாங்கள் ஓதுறோம். அந்த துவாவை இன்றைய நிறைய பேருக்கு பாடவும் இல்லையாயிக்கும். கணவனுக்கும் தெரியாமல், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் பெரிய ஒரு இன்ஜினியராக இருப்பார், அவர் லோயராக இருப்பார், இஸ்லாமியத்தை அவர் படிச்சிருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பிஸ்மில்லா, அல்லாஹ் மீது நாங்கள் அல்லாஹோட பேரை சொல்லி அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான வ ஜன்னிபுன ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா என்னை ஷைத்தானை விட்டு தூரமாக்கிடு, நாங்கள் 2 பேரும் சேர்வதனால் எங்களுக்கு கிடைக்கிற சந்ததியினரை ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நீக்கிடு என்று துவா கேட்கணும். நம்ம குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இணையும் போது முதலாவது இந்த துவாவை நாங்கள் சொல்லணும். இதனால தான் எங்களோட ஆரம்பமாக குழந்தைகள் பெற்றதுக்கு பிறகு குழந்தை வளர்க்க தெரியா, குழந்தை பிரச்சனையாக இருக்குது என்று நாங்கள் சஞ்சலப்படுறோம். அப்போ இந்த பெத்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் என்று சொன்னால் முதலாவது நாங்கள் எங்கள்கிட்ட வரணும், ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்த ஆயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நாங்கள் கேட்குறோமா பிள்ளைகளுக்காக வேண்டி சுஜூதில் இருந்து ருக்கூல இருந்து கண்ணால் கண்ணீர் வடித்து கேட்டிருக்கின்றோமா, ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா, அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த ஹிபத், இந்த மனைவியை கண் குளிர்ச்சி, அதாவது ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா, எங்களோட சந்ததிகளை குழந்தைகளை குர்ரத் ஆயுன்
கண் குளிர்ச்சியாக நீ ஆக்கிடியாலாம். வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா, எனது பிள்ளைகளை நீ முத்தகீங்களுக்கு இமாமாக தலைவராக ஆக்கிடு என்று கேட்டுக்கிறோமா? எப்படி கேட்குறோம்? நல்ல இங்கிலீஷ் பேசணும், நல்ல கிராமர் அவருக்கு தெரிஞ்சிக்கணும், எலக்யூஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கணும், புள்ள மார்க்க குர்ஆன் எப்பயும் மோதி கொள்ளலாமே, மார்க்கத்தை எப்பயும் படித்து கொள்ளலாமே என்ற உணர்வு தான் எங்களுக்கு இருக்குது. ஆனால் படிப்பை கொடுக்கணும் வானம் என்று சொல்லல. ஆனால் பிள்ளைகள் ஒரு சாலிகான குழந்தைகளாக வளர்கிறதுக்கு நாங்கள் துஆக்கள் அதிகமாக கேட்கணும். அதிகமான நபிமார்கள் கூட துஆக்களை நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் முதலாவது துஆக்களை பாடமாக்கணும். யாரோ துஆ கேட்க நாங்கள் ஆமீன் சொல்கிற ஒரு சமூகம் தான் இன்றைக்கு உருவாக இருக்குது. அதனால் தாய்மார்களே, இளம் யுவதிகளே, உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்டா, குழந்தைகள் ஒரு அமானிதம், திருமண பந்தம் என்பது ஒரு அமானிதம். இதை நாங்கள் சரிவர நாங்கள் நிறைவேற்றணும். இது ஒரு மிருகங்களை போல் எங்களுக்கு வாழ்ந்துட்டு போகல. ஏதோ மிருகங்களும் ஒன்று சேருது, அதுகள் இணக்கத்தை பெருக்குது, ஏதோ வாழுது எங்களுக்கு வாழ இயலாது. நாங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போக முடியாது. எனவே நாங்கள் குழந்தைகளை என்ன செய்யணும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு அமானிதமாக புரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297223. இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டால், இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தால் 3 விடயங்கள் மாத்திரம் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், வாகனம் இருக்கும், பெரும் கட்டிடம், நாங்கள் வீடு கட்டியிருப்போம், சொத்து செல்வங்கள் இருக்கும், இதெல்லாம் இருந்தாலும் நபிகளார் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்தால், இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், 3 விடயங்களை தவிர அத்தனையும் எங்களை விட்டும் பிரிந்திடும். சொன்னார்கள், சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான ஒரு தர்மம். ஒரு பாடசாலையை கட்டி கொடுக்குறீங்க, ஒரு கிணற்றை நீங்கள் தோண்டி கொடுக்குறீங்க, ஒரு மரத்தை நாட்டுறீங்க, ஏதாவது நிரந்தரமான ஒரு தர்மத்தை நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் போது செஞ்சுட்டு போகிறீங்க. ஒரு பள்ளி வாளுக்கு ஒரு லைட்டை கொடுக்குறீங்க, ஒரு ஃபேனை போட்டு கொடுக்குறீங்க. இது யாரெல்லாம் வெளிச்சத்தில் படிக்கிறாங்களோ, இல்லை யாரெல்லாம் ஒரு மரத்தை நாட்டுறீங்க, அதில் யாரெல்லாம் நிழல் பெறுறாங்களோ, பறவைகள் வந்து அதில் கூடு கட்டுது, அதில் நிழல் பெறுது, இதெல்லாம் உங்களுக்கு சதகத்துன் ஜாரியா. நீங்கள் படிக்கிறீங்க, இதை போய் இன்னமொருத்தருக்கு படித்து கொடுக்குறீங்க, உங்களோட பிள்ளைக்கு போய் படித்து கொடுக்குறீங்க, ஒரு புத்தகத்தை எழுதுறீங்க, இதெல்லாம் சதகத்துன் ஜாரியா. நிரந்தரமான தர்மங்கள் நிறைய இருக்குது. 2வது சொன்னார்கள், அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் உள்ள கல்வி. இன்றைக்கி எத்தனையோ கல்விகளை படிக்கிறோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கி ஸ்கூலில் இருக்கிற O level வரைக்கும் படிக்கிற பாடங்களை அட்வான்ஸ் லெவலுக்கு அது இருக்குதா? அதுக்கும் மிகவும் தொடர்பே இல்லை. படிக்கவா உலகத்தில் வாழ்றது படிக்கணும் என்றாலும் அதுக்கு தொடர்பே இல்லை. இது அது மார்க்கத்தோடு ஒப்பிட்டு படித்து பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, இறைவா எங்களுக்கு பிரயோஜனம் உள்ள கல்வியத்தை அதுதான் கேட்கணும். நாங்கள் படிக்கிற கல்வி ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். எத்தனையோ இதில் படிச்சிருக்கிற ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் உள்ள கல்வியாக இருந்த ஒரு மார்க்கத்தோடு ஒரு டாக்டர் ஆக்கினார், ஒரு இன்ஜினியர், ஒரு நல்ல ஒரு லோயர். பொய் சொல்லாத, பொய்யை சொல்லி தான் இன்றைக்கு லோயர்ஸ்மார் என்ன செய்ய சம்பாதிக்கிறாங்க. நிரபராதி உள்ளுக்கு இருப்பார், குற்றவாளி வெளியே இருப்பார், பேச்சு திறமையில் அவர். இதுதான் இன்றைக்கு லோயர். ஒரு இஸ்லாமிய உணர்வோடு ஒரு லோயர், ஒரு இஸ்லாமிய சூழலில் அல்லாவுக்கு பயந்து. இன்றைக்கு பாரு டாக்டர்ஸ்மார் இருக்கிறாங்க, கிட்னியை களவெடுக்கிறதா இல்லையா? நான் கேள்விப்பட்டிருக்கோம். டாக்டர்ஸ்மார் படித்து நல்ல ப்ரொஃபஸர், நல்ல டாக்டர் ஆகிக்கிறான், கடைசிக்கு மாற்றிக்கொள்கிறான், அவனோட கிட்னியை கிட்னப் பண்ணிக்கிறான். ஏன்? அவனுக்கு மார்க்கம் இல்லையே. இதான் நடக்குது. அவனுக்கு அல்லாவுடைய அச்சம் இருந்துன்னு சொன்னால் அது பிரயோஜனம் உள்ள கல்வி அவன். அதனால் நிறைய பேருக்கு அவன் ட்ரீட்மெண்ட் செய்கிறான், ஹெல்ப் பண்ணுறான். இதுதான் பிரயோஜனம் உள்ள கல்வி. ஒரு லைப்ரரியை நீங்கள் புத்தகம் ஒன்றை நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க, அது நிரந்தரமாக படிக்கிறாங்க. இதெல்லாம் நிரந்தரமான கல்வி. இல்முன் யுன்தஃபஉ பிஹி,
மூன்றாவது சொன்னாங்க வலதுன் சாலிகுன் எது உலகு, உங்களுக்காக வேண்டி நீங்கள் பெற்ற குழந்தையை நீங்கள் சாலிஹான ஒரு குழந்தையாக, அல்லாஹ்வுக்கு பயமுள்ள ஒரு குழந்தையாக நீங்கள் விட்டுட்டு போங்க. மௌத்துக்கு பிறகு அந்த புள்ள நல்ல சாலிஹான ஒரு பிள்ளையாக இருக்குது. கையேந்தது யா ரப் யா ரப் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா கேட்குறான். அழகான முறையில் வாழ்கிறான், 5 நேரம் தொழுகிறான். அவருடைய கபர் ஒளிமயமாக இருக்கும். இன்றைக்கு மௌத்தானத்துக்கு பிறகு தான் என்ன செய்கிறது, 3 யாசீன்கள் ஓதுறது, 3ஆம் கத்தம் ஓதுறது, வயிறு நிறைய சாப்பாடு. சாப்பிட வர்றவன் என்ன செய்கிறான், இன்றைக்கி உப்பு சரியில்லையே, இன்றைக்கி இது குறையே, இதைத்தான் சொல்லிட்டு போகிறான். கத்தம் என்று கொடுத்து அது கிடைக்க போகுதா, அது கிடைக்க போகுதா? என்கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் வந்து சொல்கிறார், உஸ்தாத் மௌலவின்னு அவர் பள்ளியிலேயே கொள்ள தெரியாதனமா இந்த ரொட்டியை நீங்கள் ரூஹானிகளுக்கு ஓதி கொடுங்க. ரூஹானிகளா? மௌத்தானவங்களுக்கு ஓதி கொடுக்கட்டான். வெறும் மூட நம்பிக்கை. சுப்ஹான் அல்லாஹ், மௌத்தானவங்களுக்கு அது கிடைக்குமா? அல்லது குர்ஆனை ஓதி தமாம் பண்ணுறது, இது ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நாங்கள் வலா தசிரு வாசிரத்தும் விஸ்ர உஹ்ரா, இன்னொருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டா. கபரில் போய் நான் இதுக்கு முன்னரும் சொல்லியிருக்கிறேன், மார்க்க விஷயங்களை கூட மறுமையில் நாங்கள் எவரோ ஒருத்தரை பின்பற்றினா மறுமையில் மாட்டிக்கொள்வோம். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், சிலருடைய முகங்கள் அல்லாஹ் தஆலா நரகத்தில் அப்படி புரட்டுவான். யகூலூன், அவர்கள் சொல்லுவார்கள், அதான் அல்லாஹ் வ அதான் ரசூலா, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றிருக்க கூடாதா? அதானா சாதத்தனா வகுபரானா, பெரியார்கள் மகான்கள் முஃப்திகள் மௌலவிமார்களை நாம் பின்பற்றினோன்னே ஃபாலல்லுன சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்திட்டாங்க. யா அல்லாஹ் ரப்பனா, இறைவா, ஆதிஹிம் ضعفين من العذاب, அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனை கொடுத்துரு யா அல்லாஹ், எங்களை ஏமாத்திட்டாங்க, அவர்கள் வயிறை நிரப்பிட்டாங்க. எங்களுக்கு மேலும் ஒரு தலப்பாக கட்டிட்டு 4 ஜுப்பா உடுத்துட்டு தஸ்பீ ஒன்று எடுத்து 4 ரோட்டில் இருந்தால் இந்த பொக்கெட் நிறையும் எனக்கும் செய்யலாம். சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டு இன்றைக்கு சமூகத்தை ஏமாற்றி கொண்டு ஒரு சமூகம் இருந்து கொண்டு இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு, நான் யாருக்கும் மேச சொல்லலை, நாங்கள் எங்களுக்கு ஒரு புத்தி அல்லாஹ் தந்திருக்கிறான், சிந்தித்து நடந்து கொள்ளுங்கள். எங்களோட மறுமை ஒன்று இருக்குது, விசாரணை ஒன்று இருக்குது, தனியத்தான் போவோம். உங்களோட உறவுகள் எங்களோட வராது. அப்போ அதே திருமண மண்டபங்களில் விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. மௌத்தானத்துக்கு பிறகு எங்களுக்கு கிடைக்கின்ற 3 விடயங்கள் ஒன்றுதான் வலதுன் சாலி, சாலிஹான குழந்தைகள். இந்த குழந்தைகளை சாலிஹான முறையில் நீங்கள் மனசு விட்டு நீங்களாக யோசிங்க. ஏண்ட புள்ள நான் சொல்கிறத கேட்குறானா? இவ்வளோ உயர்ந்துட்டான். இந்த பாருங்க, அவன் வீட்டில் நீங்கள் சொல்லுவீங்க முடிய இப்படி வெட்ட சொன்னால் அவன் ஒரு ஸ்டைலுக்கு வெட்டிட்டு வந்திப்பான். மான் சொன்னன் தானே ஒரு டைப்பில் சொல்லுவான். உம்மா அவங்களுக்கு நாகரியம் தெரியும்மா, போங்க போகிறதுக்கு, உம்மாக்கு ஒரே ஏச்சு. இந்த உம்மா கவலையோட சரி மகான் பரவாயில்லை என்று, ஏன் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே, தாண்ட புள்ள தானே, சொல்கிறத கேட்கமா, சரி பரவாயில்லை விட்டுறான். நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் புள்ளகளுக்கு. அதாவது இன்றைக்கி ஃபுட் சைக்கிள், நான் ஏற்கனவே பேரண்ட்ஸ் மீட்டில் கூட சொல்லிக்கு, இந்த திஹாரில் நான் பார்க்குறேன் புள்ளகளுக்கு ஃபுட் சைக்கிளை வாங்கி கொடுத்துருக்கு. இந்த எட்வின் கடைக்கிட்ட இருந்து இது வரைக்கும் எத்தனை புள்ளல் கைவிட்டுட்டு போகிறாங்க தெரியுமா? சைக்கிளில் பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்த கெட்டிக்காரத்தனத்தில் போகிறாரு. மாஷா அல்லாஹ், விழுந்து அந்த கானில் இருந்து இடுப்பு உடச்சி கொண்டு போனதுக்கு போகிற என்னடா அப்போ நான் செஞ்சு கொண்டேன். பிள்ளைக்கு சரியான முறையை காட்டி கொடுக்கல. இந்த புள்ளல் பாருங்கள், பைக்கை கொடுக்குறான், அவனுக்கு லைசனும் இல்லை, ஹெல்மெட்டும் இல்லை, ஓட்டிட்டு போய் நிற்கிறான், போலீஸ் பிடிக்கிறான். வாப்பாண்டா போய் போலீஸ்கிட்ட கை கட்டி நிற்கிறான். சார் நே சார் முன்னா கரண்டதை சார் அப்படி பேசுகிறான் போய். ஏன் காரணம்? தாய் தாப்பன் பிள்ளைகளை பெரிய நினச்சிட்டு இருக்குது. என்ன பிள்ளைக்கு ஆளுக்கு பெரிய ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறான். உம்மா எங்கேயோ இருக்கிறாய், பிள்ளை எங்கேயோ. இன்றைக்கு அப்படித்தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், குழந்தைகள் ஒரு அமானிதம். அதனால் குழந்தைகள் விடயத்தில் மிச்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு இருந்த குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியாமலுக்கு, இன்றைக்கு உங்களுக்கு யூடியூப்புகளை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும்.
FBயில் ஃபேஸ்புக்கில் பார்க்கல விளங்கும் பிள்ளைகளுடைய நிறைய தவறுகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு போலீஸில் இன்றைக்கு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலைகள் இருக்க காரணத்தை பார்க்குறோம். காரணம் வளர்ப்பு பிழை என்றதுனால. எனவே அமானிதம் என்றதை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்கள், பிள்ளைகள்கிட்ட நடந்து கொள்கிற சில முறைகளை நாங்கள் நிறைய பிள்ளைகளை வளர்க்குற விஷயம் நான் பின்னால் உங்களுக்கு அதை சொல்கிறேன். வளர்க்குற விஷயங்களில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பொடியன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்றாங்க, ஒரு சஹனில் சாப்பிட்றாங்களே சேர்ந்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களோட கை அங்கும் இங்கும் போகுது. அதாவது நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போய் வெட்டிங் வீட்டுக்கு போய் சாப்பிட கொள்ள எப்படியாவது ஒரு அங்கே அடுத்தவங்களோட சாப்பாடை பாருங்க, இங்கிட்ட கிள்ளி விட்டுடுவோமே, இவன் அழுதுட்டு சரி சரி சேவ் பண்ணிவிடுவோமே. எப்படி பாருங்கள் ரசூலுல்லாஹ் பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் டேபிள் மெனஸை படித்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இவ்வளோ அழகாக படித்து கொடுக்குறேன்னு பாருங்கள். முதலாவது நாங்கள் அடிக்கல் அந்த பிள்ளைக்கு, அந்த கையை அங்கும் இங்கும் போகுது. இன்றைக்கி நாங்கள் வீட்டில் சொன்னோன்னே அப்படியே மாடு செக்கு உனக்கு தெரியாவாடா என்ன மானத்தை வாங்குறேன்ட்டு தான் சொல்லுவோம். அந்த பிள்ளைட ஆள் மனசில் அப்படியே பதியுது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்குறான் பாருங்கள். முதலாவது குற்றத்தை சொல்லல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, யா குலாம், ஏ சிறுவனே, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லுமா, பிஸ்மில்லா சொல்லுங்க, குல் பியமீனிக்க, உங்களோட வலது கையால் சாப்பிடுங்க, வக்குல் மிம்மா எலி, உங்களோட கிட்ட இருக்கிறது சாப்பிடுங்க. கடைசிக்கு தான் சொல்கிறாங்க உங்களோட கிட்ட இருக்கிறது சாப்பிடும். அழகான முறையில் யா குலாம், அப்படியே மாடு கழுத என்று சொல்லல பிள்ளையை பார்த்து. எவ்வளோ அழகான அன்பான இரக்கமான பாசமான நேசமான விடயத்தை நாங்கள் கையாளணும் பிள்ளைகள்கிட்ட. அதுதான் உள்ளத்தில் ஆழமாக பதியும். பிள்ளை அம்மா என்னோட இறக்கம், பாப்பா என்னோட இறக்கம் என்றது பிள்ளைகளோட நடந்து கொள்கிற முறையில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கோபம் வந்தோடனே என்ன செய்கிறது, எங்களுக்கு காது கேட்குறது சொல்கிறேன். வீட்டில் பெரியோரு யுத்தம், சில டிக்ஷனரியில் இல்லாத வேர்ட்ஸ் எல்லாம் வரும். நான் மாளிகாவத்தில் வளர்ந்தேன், கொஞ்சம் காலம் இருந்தேன். நான் மெரிப்பன் நீக்கிற மாளிகாவத்தில் தான், அது மிகவும் மோசமான இடம் ஒன்றில் தான் நான் முடித்ததும். மாளிகாவத்து பெரிய மாளிகாவத்தில் நான் ஃப்ளட்டில் தான் இருந்தேன். சுபஹானல்லாஹ், என் பிள்ளைகள் எல்லாம் நான் அங்கிருந்து கூட்டி வந்தது கூட அங்கே இருக்க இல்லாத சொட்டி. அங்கே சில விஷயங்களை சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டிய அந்த ஃப்ளட்டில் இருக்கிற இங்கே இயேசு சுபஹானல்லாஹ் புதிய ஒரு டிக்ஷனரி அங்கே தேடலாம். அப்படி ஒரு வேர்ட்ஸ். இது என்ன செய்தி, புள்ளையோட காதில் போய் எட்டுது. புள்ளைகளை திருமண மண்டபங்களில் விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.